ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர் இபிஎஸ். செங்கோட்டையன் அதிரடி. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர் சந்தித்த செங்கோட்டையன் 10 நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளின் பங்கேற்பேன் எனவும் கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும். அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2016க்கு பின் வரிசையாக பல தேர்தல்களில் நாம் தோல்வி அடைந்துவிட்டோம். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 2024 30 இடங்களில் வென்றிருப்போம். வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார். கழகம் தொய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும். மறப்போம், மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன். ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை. பிரிந்தவர்களை சேர்க்கவில்லை என்றால் அதற்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம். எடப்பாடியிடம் 6 அமைச்சர்கள் சென்று பிரிந்து போனவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம். ஆனால் அதை அவர் கேட்க தயாராக இல்லை. வெளியே சென்றவர்கள் தேர்தலுக்கு முன் கட்சியில் சேர்க்க வேண்டும். 10 நாட்கள் தான் காலக்கெடு. அதற்குள் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களைத்தான் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே என கேட்டபொழுது 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டிருக்கிறார் என நேரடியாக விமர்சனம் முன்வைத்தார் செங்கோட்டையன். தென் மாவட்டங்களில் வரும் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற பிரிந்து சென்றவர்கள் இணைய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார். மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பதில் எந்தவித தவறும் இல்லை என்றும் கூறியுள்ளார் செங்கோட்டையன்.